வணக்கம். நிதிநிலை சேனலோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நான் CABS ஸ்ரீதர். இந்த வீடியோல அரசு வழங்கும் தங்கப்பத்திரம் சாவரின் கோல்ட் பாண்ட் 2020-21 அது பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 முக்கியமான விஷயங்கள் பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம், அதாவது அரசால் வழங்கப்படும் ஒரு தங்க பத்திரம் தாங்க இது. இது 7வது வெளியீடு. இது அக்டோபர் 12 முதல் அக்டோபர் 16 வரை இந்த தங்க பத்திரங்களை நீங்கள் வாங்க முடியும். இந்த பீரியட்ல நீங்க வாங்குற தங்க பத்திரங்கள் அக்டோபர் 20 தேதியிட்டு உங்களுக்கு வழங்கப்படும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இது அரசின் சார்பாக ரிசர்வ் வங்கியால் இந்த பத்திரங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பத்திரங்களை யார் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வசிக்கும் தனிநபர்கள், அதாவது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் வாங்கலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வாங்க முடியாது. கூட்டு குடும்பங்கள், அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், ட்ரஸ்ட் அல்லது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அறக்கட்டளைகள் அல்லது பல்கலைக்கழகங்கள் இதை வாங்குறதுக்கு தகுதி இருக்குங்க. இவர்கள் எல்லாருமே இந்த தங்க பத்திரங்களை கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த தங்க பத்திரங்கள் பாத்தீங்கன்னா 1 கிராம் அளவுகள்ல இது வழங்கப்படுகிறது. அதாவது நீங்கள் 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 10 கிராம், 12 கிராம் என்று 1 கிராமின் மடங்குகளில் இந்த பத்திரங்களை நீங்கள் வாங்கலாம். இந்த தங்க பத்திரங்கள் பாத்தீங்கன்னா 8 ஆண்டுகள் முதிர்ச்சி காலம், 8 ஆண்டுகள் மெச்சூரிட்டி, 8 ஆண்டுகள் கழிச்சுதான் உங்களுக்கு இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அல்லது 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் விருப்பப்பட்டால் அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டு அதற்குண்டான முதிர்ச்சி தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது முதிர்ச்சி தொகைங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எந்த தேதியில திரும்ப இந்த பத்திரத்தை ஒப்படைத்து பணமாக பெற விரும்புகிறீர்களோ அந்த தேதியில் உள்ள தங்கத்தின் விலை என்னவோ அந்த விலை உங்களுக்கு முதிர்ச்சி தொகையாக வழங்கப்படும். அதாவது இன்னைக்கு நான் 1 கிராம் 5000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிற பட்சத்துல 8 வருஷம் கழிச்சு எனக்கு 10,000 ரூபாய் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் இருக்குன்னா, ஸோ 1 கிராமுக்கு 10,000 வீதம் எனக்கு முதிர்ச்சி தொகையாக எனக்கு வழங்கப்படும். இதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 1 கிராமும், அதிகபட்சம் தனிநபரால் ஒரு 4 கிலோ தங்கம் வாங்க முடியும். தனிநபர் அல்லாத மற்றவர்கள், அறக்கட்டளைகள், அவர்கள் எல்லோருமே 20 கிலோ வரைக்கும் இந்த பாண்ட் ஸ்கீம்ல வாங்க முடியும். இதை வாங்கும்போது 20,000 வரை நீங்கள் இன்வெஸ்ட் செய்ய விரும்பினால் அதை ரொக்கமாக நீங்கள் செலுத்தி இன்வெஸ்ட் செய்யலாம். அதற்கு மேல் உள்ள தொகையை நீங்கள் வங்கி மூலமாக அல்லது கிராஸ் செக், DDR, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக மட்டும்தான் இதுக்கு செலுத்த முடியும். இதை எங்க வாங்கலாம் அப்படின்னா, குறிப்பிட்ட வங்கிகள், குறிப்பிட்ட தபால் நிலையங்கள், குறிப்பிட்ட தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது பங்கு சந்தைகள், இவர்கள் மூலம்தான் இந்த பங்கு, அதாவது இந்த கோல்டு பாண்ட் விற்பனை செய்யப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதுல ஒரு ரிட்டர்னும் இல்லை, டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று உண்டுங்க. இந்த பாண்ட் ஸ்கீம்ல அதை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு சிறு ரிட்டர்ன் உங்களுக்கு இதுல கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதாவது வருடத்திற்கு 2.5% வட்டி உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2,500 ரூபாய் என்ற கணக்கு. அதை நீங்கள் இதுல இருந்து ரிட்டர்னாக பெற முடியும். நார்மலா ஒரு நகை வாங்கும் போது அதை அவசர தேவைக்காக எனக்கு பணம் தேவைன்னா நீங்கள் அடகு வைத்து அதன் மேல் பணம் பெற முடியும். அதே போல இந்த பத்திரத்தையும் உங்களால் அடகு வைத்து பணத்தை பெற முடியும். பிசிக்கல் கோல்டுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் இதுக்கும் உண்டு. வருடத்திற்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த 2.5% வட்டி சொன்னீங்க இல்லையா, அந்த வட்டிக்கு வருமான வரி உண்டு. அதற்கு நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும். ஆனால் முதிர்ச்சி தொகையில கிடைக்கிற ஆதாயத்துக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதுல கிடையாது. அதாவது மூலதன ஆதாய வரி இதுல கிடையாது. இது மிகப்பெரிய பெனிஃபிட் இந்த பாண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 5,000 ரூபாய் நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, 8 வருஷம் கழிச்சு அது 10,000 ரூபாயாக மாறி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதில் கிடைக்கும் 5,000 ரூபாய் ஆதாயத்திற்கு
அதர் மோட்ஸ், அதாவது பிசிக்கலா கோல்டு வாங்கினாலோ இல்ல வேற ஸ்கீம்ல ஏதாவது நீங்க கோல்டு வாங்குனீங்கனாலோ அந்த 5000 ரூபாய்க்கு 20% நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஆனா இந்த சாவரன் கோல்டு பாண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற கோல்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். இதை கண்டிப்பாக நீங்க இந்த பாண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமாக பெற முடியும். இந்த பத்திரம் வந்து பங்கு சந்தையில் கூட பட்டியலிடப்படும், வணிகம் செய்யப்படும். ஸோ நீங்க வாங்கணும்னாலும் இதற்கு பிறகு பங்கு சந்தையிலிருந்து வாங்க விற்க செய்யலாம். இதோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா ஆன்லைன் இணைய வழிய நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1 கிராமோட விலை 5001. மற்ற வழிகள்ல தான் பேங்க்ல போயிட்டு செக் டிடி கொடுத்து ஆன்லைன் இல்லாம வேற கேஷ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 5051 ரூபாய் நீங்க 1 கிராமுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த விலைகள் இந்த 7வது இஷ்யூக்கு மட்டும்தான். ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவங்க ரேட் வந்து தனியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை விண்ணப்பிக்க கடைசி தேதி 16/10/2020. இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க பிசிக்கலா கோல்டு வாங்கி அதில் கூலி சேதாரம் என்ற ஒரு பெரிய அமௌண்ட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு பட் கோல்டு மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க இந்த ஸ்கீம்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல கூலி சேதாரம் என்ற அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் உங்களுக்கு கிடையாது. பாதுகாப்பை நீங்கள் விரும்புறீங்கன்னா, அதாவது வந்து நான் கோல்டு நகையாவோ அல்லது காயினாவோ வாங்கி என்னுடைய வீட்டிலோ அல்லது இரும்பு பெட்டியிலோ அல்லது வங்கியிலோ வச்சு என்னால பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது ஒரு பாண்டா கொடுக்கறதால இந்த பாண்டை ஸ்டோர் பண்றது பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். மூலதன ஆதாய வரி கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இல்லாம நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த கோல்ட் பாண்ட் ஸ்கீம்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிதிநிலை சேனல்ல இதே போல வணிகம், வரி, பொருளாதாரம், முதலீடு சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் வர இருக்கிறது. இன்றே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.